இன்னைக்கு ரோடு எந்த அளவுக்கு கேவலமா இருக்கு கேட்டா அரசாங்கம் என்ன சொல்லுவோம்? யார் மேல பழிய போடும்? கான்ட்ராக்டர் கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? எவ்வளவுதான் எங்களுக்கு பட்ஜெட் கொடுத்தாங்க. இப்ப யார் மேலே பழி விழுகுதா? இந்த போட்ட அடுத்த நாளே கேவலமா இருக்கு பாரு. சில இடத்துல போடாமையே போட்டதுன்னு சொல்லிலாம் முடிச்சு வச்சுருக்காங்க. ஞாபகம் இருக்கா, ஒரு ஊரில் கவர்மெண்ட் எதாவது கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்க, கிணறு வெட்டியிருக்காங்க. என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க? கிணறே வெட்டலை, மேலே வெறும் சிமெண்ட்டை போட்டு போர் போட்டால் தான் கணக்கு. போரோட அளவு எவ்வளோதுமே இவ்வளோ. கம்பி விட்டு ஒருத்தர் காட்டுறாரு, இந்த பாருங்க செழிப்பான வீடியோ இருக்கு. வீடியோவில் ஒருத்தர் மீடியாவை கூப்பிட்டு அந்த இடத்த மட்டும் நான் மறந்துட்டேன், அது வீடியோ இருக்கு. ஆனால் ஆன்லைனில் போட்டு வச்சு எல்லாம் போட்டிருக்காங்க. வெளியிலேருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. வெளியிலேருந்து ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா போர் போட்ட மாதிரி இருக்கும். அந்த ஓப்பன் பண்ணிட்டு உள்ள கம்பியை விடுறாரு, இந்த ஒரு அடிக்கு போகுது. ஒரு அடிக்கு போர் போட்டு இது எவ்வளோ பெரிய ஏமாத்து வேலை அரசாங்கம்ங்கிற பேரில். ஏதாவது அங்கே கைது நடவடிக்கை நடக்குதா? ஏதாவது பிரச்சனை ஆகுதா? ஒன்றும் ஆகலை. அப்போ நான் சொல்கிறேன், ப்ரைவேட்டைசேஷனை எதிர்க்காமல், ப்ரைவேட்டைசேஷனுக்கு ஒரு முடிவு கட்டாமல் இது சாத்தியம் இல்லை. நான் ஏன் இதை திரும்ப சொல்கிறேன்னா, நீங்கள் இன்றைக்கி சுகாதாரம் சார்ந்த விஷயங்களில் இந்த குப்பையை எடுத்துகிட்டு போகிறது, இதுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு இதில் பிரச்சனைன்னு சொல்கிறீங்க. நாளைக்கு குடிநீர்ல இந்த பிரச்சனை வருது, ஒண்ணுமா முடியாது. மெட்ரோ பிரைவேட் பண்ணிட்டு இருக்கு. நாளைக்கு அந்த தண்ணி நல்லா இல்ல அந்த தண்ணியில ஏதாவது ஒரு கலக்கக்கூடாத கெமிக்கல்ஸ் கலக்குறாங்க, அந்த தண்ணியில ஓவர் குளோரின் இருக்குது, ஏதோ ஒண்ணு இல்ல ஃப்ளோரைடு கண்டென்ட் அதிகமா இருக்குது, தண்ணியே தரதே தடைப்பட்டுச்சுன்னா தண்ணி தரது தடைப்படுது. உங்களுக்கு இப்ப எலக்ட்ரிக் பில்லே மேல எங்கேயும் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. அதே போல தண்ணி பில் அதிகமா நீ யூஸ் பண்ணிட்டேன்னு வந்தவங்க கிட்ட தப்பா மீட்டர் கட்டா யார்கிட்ட போய் நிக்கிறது? நான் கொடுக்கலன்னா கட் பண்றோம், அவ்வளவுதான். யார்கிட்ட போய் நிக்கிறது? இது எவ்வளவு பெரிய ஒரு அநாகரிகம், அயோக்கியத்தனம் இல்லையா இதெல்லாம்? ஒரு அத்தியாவசிய தேவை இல்லையா நீரு? அந்த அத்தியாவசிய தேவைக்கு நான் வரி கட்டுறேன், இயற்கையா கிடைக்கிற தண்ணி, அதை பிரைவேட் பண்ணி வச்சிருக்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஆணி வேற புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆணி வேறு தான் பிரச்சனை, பிரைவேட்டைசேஷனே பிரச்சனை. ஸோ இந்த இடத்துல பிரைவேட்டைசேஷன் நல்லதுன்னு ஒரு பக்கம் நினைச்சிட்டு ஐயோ இப்படி போய் கொடுமைப்படுத்துறாங்களேன்னு நினைக்காதீங்க. பிரைவேட் உள்ள வந்துட்டானா இது நடக்கும்.